வீடியோ பார்த்துட்ருக்க அனைவருக்கும் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள் அம்மா. நானும் என் ஃப்ரெண்டுமே பேசும்போது என்ன சொல்லுவோன்னா, நம்மளாலேயும் வேலைக்கு போக முடியல, சுச்சுவேஷன் அந்த மாதிரி, குழந்தைங்க, வீட்டு வேலை அப்படி இப்படின்னு போயிருச்சு லைஃபு. நம்ம என்றைக்கு தான் வேலைக்கு போகிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு தென் நாங்கள் என்றைக்காவது ஒரு நாள் வெளியில் ஷாப்பிங்கோ அவுட்டிங்கோ போயிட்டு வந்தோன்னா ஒரு 3 நாள் பக்கம் டயர்டாக இருக்கும். அப்போ தான் நாங்கள் சொல்லிப்போம், இதனால தான் நம்ம வேலைக்கு போகிற மெட்டீரியல் இல்லை போல் இவ்வளோ டயர்ட் ஆகுறோம். ஒரு நாள் வெளியே போயிட்டு வந்தாலே இதில் தினம் வெளியே போனால் எவ்வளோ டயர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டையும் பார்த்துக்கிட்டு வெளியிலையும் போயிட்டு வேலை பார்க்குற எல்லா விமன்ஸ்க்குமே தொழிலாளர்கள் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட்டுவுக்கு உளுந்தங்களி தான் பண்ணேன். களி மாவு பண்ணுறதுக்கு அரிசி உளுந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சுட்டு நல்லா வெயிலில் உலர்த்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் திரிச்சுக்கிட்டு வறுத்து பொடி பண்ணி நம்ம வச்சுக்கலாம். மில்லில் கொடுத்து தான் நான் திரித்து வச்சுருந்தேன். நமக்கு களி தேவையோ அப்போ ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நாட்டு சர்க்கரை இல்லை பனக்கற்கண்டு போட்டு கலந்து குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். இது ஸ்நாக்ஸ் பக்கெட்டுன்னு சொல்கிறத விட குப்பை பக்கெட்டுன்னு சொல்லலாம். எல்லா பிஸ்கெட்டையும் தின்னுட்டு வெறும் கவரை மட்டும் உள்ளே போட்டு வச்சுருக்கான். அவன் எடுத்துகிட்டு போய் தட்டுன்னு சொல்லிட்டேன். எனக்கு இந்த ராகி சேமியானா அவ்வளோ பிடிக்கும், ரொம்ப ஃபேவரெட்டு. அதுக்கப்புறம் இதுலேயே இன்னொன்று கோதுமை சேமியாவும் வரும், அதுவுமே நல்லாயிருக்கும். யாராவது ட்ரை பண்ணலன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ராகி சேமியாவை ஒரு மூழ்கிற அளவுக்கு தண்ணியில் நனைச்சி எடுத்துக்கிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கணும், ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு. நம்ம ரொம்ப நேரம் ஊற விட்டோம்னா அப்புறம் மாவாக போயிடும், அதனால் பார்த்துக்கோங்க. நம்ம நார்மலாக சேமியா செய்கிற மாதிரி இதை செஞ்சோன்னா களி மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் தான் வச்சு நான் ஸ்டீம் பண்ணேன். இட்லி கொப்பரையிலையும் வைக்கலாம், நான் ஏதோ அதிமேதாவி மாதிரி இதில் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அதே கடாயை கழுவிட்டு எண்ணெய் ஊற்றி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு பெரிய வெங்காயம் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தென் நம்ம வேக வச்சோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கிறோம். இந்த எண்ணெயை சூடாக இருக்கும்போது நம்ம போடுறோம்ல, மறுபடியுமே இது ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆகிடுற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டு உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இது கூட நாட்டு சர்க்கரை சீனிலாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்.